ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 5. நேற்று வீடியோ பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனி அதோட ஷேர்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அண்ட் எங்கே லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும்னா அதோட ஓவரால் வேல்யூவேஷனை ஒரு சின்ன சின்ன பீசஸாக ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும். அந்த பீசஸ் தான் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் பை ஆர் செல் பண்ணும்போது அந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். அந்த ஸ்பிளிட்டட் ஷேர்ஸை எங்கே லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால மொத்தம் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க கிட்ட தான் கம்பெனி அதோட ஷேர்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த ஸ்டாக்கை நம்மளால டைரக்டா போய் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்து வாங்கிக்க முடியாது. அந்த இடத்துல தான் புரோக்கரோட ரோல் மெயினா இருக்கு. இங்க நான் புரோக்கர்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் தான். இந்த இமேஜில் இருக்க ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வேணும்னாலும் இல்லை செல் பண்ணணும்னாலும் நடக்கிற ப்ராசஸ். கம்பெனிஸ்லாம் எப்படி லிஸ்ட் ஆயிருக்கு, அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு இவ்வளோ போதும். ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.